ஹாய் மை ஃபேமிலி செல்லக்குட்டீஸ். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா, நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி பிரியாணி வீடியோ தான். ஸோ பிரியாணியும் இன்றைக்கி எப்படி சமைக்க போகிறோங்கிறத நல்லா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. நான் இது வரைக்கும் வந்து 10-12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்றைக்கி மறுபடியும் அதே மெத்தட்லேயே சமைக்க போகிறேன். மீன்ஸ் என்ன அப்படின்னா, மதியத்துலேருந்து வந்து பேட்ச் ஒர்க்லாம் பார்க்க வந்துருந்தாங்க இன்றைக்கி, எலக்ட்ரிஷியனு மேஸ்திரி எல்லாம். அதனால் வந்து நம்ம கிச்சனில் எந்த வேலையும் பார்க்க முடியாது. 1 by 1 வீடியோவை பார்த்துட்டே வாங்க, நம்ம எப்படி சமைக்கிறோம் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ரெசிப்பியும் இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி வீடியோவுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து வெளியில் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ வாய்ஸ் எப்படி தெளிவாக கேட்குதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமாக மைக்கு வாங்கிடுறேன், சரிங்களா? கொஞ்சம் எமர்ஜென்சி செலவுலாம் இருக்குது, அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் மைக்கு வாங்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டில் இல்லை, ஏற்கனவே லாஸ்ட். ஆஹா பாருங்க, நிரு இன்னைக்கு துணி துவைக்க போகிறோம். ஆடுறாரு அம்மா ஆடுறான்னு இருந்த டாப்பிங் வீடியோ வேற போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன், நானா கண்ணை கொண்டு போய் உடசனேன். ஐயம் வந்தோடனே பசிக்குதுன்னா வீட்டில் எல்லாம் உனக்கு தான் வந்தோடனே நீ மிச்சம் சாப்பிட்ட. அது நானாக தானே சாப்பிட்டேன், நீ எடுத்து கொடுத்த. இதுவும் நானாக தான் சாப்பிட்டேன். எல்லாம் அவங்களத்தான் சாப்பிட முடியும். டேய் இப்போ அங்கே மேஸ்திரிங்கெல்லாம் வேலை பார்த்து கை கால் முஞ்செல்லாம் கழுவுனாங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள நீ போயிட்டு அந்த ஃபோனை சார்ஜ் போட்டு அடுப்பு தூக்கிட்டு வந்து வெளியே வைப்பா இருக்க. ஓ சரி சரி சரி, பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். கிச்சன் இன்னைக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, நாளைக்கு சரியாயிடும். 2 பேர் சிக்கனுக்கு இவ்வளோ நேரம் காவலில் இருந்துட்டு ஒருத்தன் கீழே மட்டும் காவலில் இருக்கான். இப்போ ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற லெக் பீஸு நீங்களே பாருங்க, நானும் சொல்ல. அரிசி எடுத்து அளந்து வச்சுட்டு காட்டு. எருமைக்கு கூட காப்பிரைட்ஸ் வரும் பாப்பா. 2 பிரிஞ்சில், கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்டார் பூ, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 பட்டை, ரோஸ் இதழ். இதை நான் எப்பவுமே தயிர் 3 பேக்கெட் எடுத்துருவோம். நிறுவுக்கு வந்து சளி பிடிச்சனால வீட்டில் தயிர் போடலை, அதனால தயிர் இப்போ தயிர் பச்சடிக்கு வேணுமேனா இது பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் அரைக்கிறது. யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெசிப்பியும் நம்ம அரைச்சி சேல் பண்ணுற ஐடியாவில் இருக்கும். இதுவும் வந்து பாய் வீட் பிரியாணி ஸ்டைலில் வந்து நல்லா கமகமன்னு வாசம் வரும் இல்லையா, அது நானாக வீட்டில் அரைக்கிறது. வரமிளகாத்தூள், இதில் கொஞ்சம் நெய், வீட்டில் காய்ச்சினா நெய். இந்த டப்பாவில் நான் வாங்கினதான் இப்போ வீட்டில் காய்ச்சி இதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அரிசி அளந்துக்கலாம். அண்டாலெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, காலையிலேருந்து வீட்டில் சரியான வேலை போய்கிட்டு இருக்கு. இப்போ பாசுமதி அரிசி தான் நான் இப்போ வந்து 1.5 டம்ளர் எடுத்துக்கிறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் தான் இருக்கும். ஏற்றங்க அதை விட கம்மியாக தான் இருக்கும். லெக் பீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். சரி, நான் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் 1.5 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாம். இதில் அளவு நான் தெளிவாக சொல்லிடுறேன். குக்கரில் வச்சாலும் சரி, நீங்கள் எதில் வச்சாலும் சரி, இப்போ 1 டம்ளர் போடுறீங்கன்னா 1.25 டம்ளர் தண்ணி வைங்க. அப்போ தான் வந்து சாதம் உடையாமல் வரும். இதை வந்து நம்ம இப்படி போட்டு டைட்டாலாம் பிசையக்கூடாது, சும்மா 2 வாஷ் மட்டும் போதும். நம்ம அதிகம் வந்து ரொம்ப வாஷ் பண்ண வேணும் அவசியமே கிடையாது பாசுமதி பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாசுமதி அரிசி வந்து அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வாசமாக இருக்கும். இது வாங்கிட்டு வந்தேன் டிமார்ட்டில், இது உள்ளே போகணுன்னு பார்த்தே போகலை, கொட்டி வச்சிடலாமா? போ பிரியாணி பாத்திரம் எடுக்கிறப்ப எடுத்துக்கலாம். போ ஜப் எடுத்துருவாப்பா. ஹாய் சொல்லு. ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து வெளியில் தான் சமைக்க போகிறோம். விறகடுப்பில் போதும் அப்படியே எரிட்டோம்.
பாப்பா தள்ளு. நீரு அடுப்பத்தை வச்சுட்டான். பிடிச்சிக்குண்டா வாட்டர். என்னது? எண்ணெய் ஊற்றியாச்சு. நெய் எடுத்துட்டு வா. இது எங்க நெய் எடுத்துட்டு வா. எது? இஞ்சி பூண்டு பேஸ்டா? இது மசாலா எடுத்துட்டு வந்தேன். உண்மையாலுமே விறகடுப்பில் சமைக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. நான் சமைச்சு பொங்கல் வச்ச தங்கராசு அண்ணா செத்த வச்சு சாங்கித்துக்கு சோறாக்குனேன். அப்பயும் விறகடுப்பில் இல்லை, சிலிண்டரில் தான் செஞ்சேன். அது பெரிய அடுப்பில் வச்சு செஞ்சாச்சு. வெங்காயம் பருப்பு போட்ட உடனே இதே சிலிண்டராக இருந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்லோவாக இருக்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். அது ஏலக்காய் எல்லாமே சொல்லிப்பேன். 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, 5 கிராம்பூ, 3 பட்டை குட்டி குட்டியாக, 2 பிரிஞ்சி இலை, ரோஸ் இதழ், கல்பாசி, இதெல்லாமே தான் நான் பிரியாணிக்கு வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறீங்க இதே மெத்தடில். இப்போ இது நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா தாராளமாக 4 பேர் சாப்பிடலாம். ஸோ தாராளமாக 4 பேர் இதை வந்து சாப்பிடலாம். ரைஸ் வந்து எப்போ ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடுப்பத்தை வைக்கும் போது, சட்டி வைக்கும் போது நம்ம ரைஸ் தண்ணி ஊற்றினா போதும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் பிரியாணியில் விறகடுப்பு தான் பாப்பா. அதான் கட்டை கிடக்கு, இந்த மாதிரி உடஞ்ச கட்டையெல்லாம் நீட்டாக எடுத்து சமைச்சிக்கலாம். இது ஒரு நாளைக்கு அந்த மரத்துக்கடியில் வச்சு சமைக்கணும். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கு. அதை லைட்டாக மட்டும் அப்படியே முனையில் கீறி விட்டு நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இதே கேஸ் அடுப்பில் வச்சோன்னா எவ்வளோ நேரம் ஆகும். அது எனக்கு விறகடுப்பில் சமைக்கிறது சத்தியமாக ரொம்ப பிடிக்கும். பட் அந்த மாதிரி சமைக்கணும், இடுக்கிட்டெல்லாம் உட்காந்து சமைக்கிறது எனக்கு பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கேன். அது நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். ஜட்டில் தண்ணி எடுத்தடா. இப்போ நான் வந்து 1 தக்காளி மட்டும் வெட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஆனால் நான் வந்து 3 தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே மிக்சியில் நான் வந்து அரைச்சிக்குவேன். ஏன்னா அது இவங்களுக்குலாம் உள்ளே போடுறது பிடிக்காது. எனக்கு விறகடுப்பில் சமைக்கிறதுனால தக்காளி விறகடுப்பில் வதக்கணும்னு ஆசை. அதுக்காண்டியே 1 தக்காளி வெட்டி போட்டுக்கிட்டேன். பைத்தியம் எங்கள் அம்மா. ஒன்றும் இல்லைம்மா, என்னன்னு கீழே அத்தை போட்ட மெசேஜ். அளவுக்கு நம்ம மசாலா எடுத்துகிட்டா போதும், நல்லா வாசமாக இருக்கும் நம்ம செய்கிற பிரியாணி. நான் வந்து இது வீட்டிலே வந்து அரைக்கிறது. ஸோ அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து தக்காளி வதங்கும் போதே எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கலர் நல்லா கொடுக்கும். நான் எந்த கலருமே ஆட் பண்ணலை, அப்போ தான் நமக்கு வந்து கலர் நல்லா கொடுக்கும். இது வந்து பிரியாணி மசாலா, இது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் உப்பே போடலை ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே. உப்பு போடாமலே வதக்கிட்டேன். லெக் பீஸ் அவ்வளோதான். லெக் பீஸ். ஆமாம், குட்டி குட்டி லெக் பீஸ். லெக்கை போட்டு நல்லா வதக்கல. போய் உப்பு கல் உப்பு எடுத்தப்பா. அம்மா பின்னாடி பாரு. இவ்வளோ பெரிய டாகி. பாருங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு. மாமா அவனை துரத்துமா, அழகி அங்கே தான் இருக்கிறான். ஒன்றும் பண்ண மாட்டான். இப்போ நான் வந்து எனக்கு அந்த 1 டம்ளர், ஒரே நிமிஷம், 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1 சொம்பு தண்ணி. நான் நார்மலாகவே இந்த சொம்பை நான் கணக்கு வச்சுக்குவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 சொம்பு ஊற்றுனா போதும். 1 சொம்பு ஊற்றிக்கிட்டேன். நான் மிக்ஸி கலவுன தண்ணி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இது ஒரு 1/2 சொம்பு. இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பாரு பட்டு பாரு, அங்கே தைரியமாக உட்காந்துட்டு இருக்குது. நல்லா நமக்கு வந்து லெக் பீஸ் வந்து வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நம்ம வந்து அரிசியே போட போகிறோம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் பசியாத்து என்னென்னமோ பண்ணுறேன். அரிசியே சாப்பிட்டா 1.5 டம்ளர் ஊற வச்சதுல 1/4 டம்ளர் அரிசியை அவளே சாப்பிட்டு. எனக்கு என்ன பண்ணுறது, ஈவினிங்லேருந்து பசி, என்ன சாப்பிட்டாலும் பசி அடங்க மாட்டேங்குது. மாதுளம்பழம் இருந்துச்சு, உரிச்சு குடித்தேன். பட்
வச்சுட்டேன், அதுவும் பிள்ளைக்கு பத்தலை. என்ன பண்ணுறது? அப்படியே லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டு அப்புறம் புதினா தலை நம்ம போடலை, இப்போ கொஞ்சமாக புதினா தலை போட்டுருக்கோம். இப்போது நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் போல் கிரேவி, ஏன்னா லெக் பீஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் போல் கிரேவி வறுத்தாச்சு. விறகடுப்புலேயே வறுத்தாச்சு. ஒன்றுமே இல்லை, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி, மிளகாத்தூள் இதை மட்டும் போட்டு அப்படியே வறுத்துட்டேன். எனக்கு இப்படி வறுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர்த்துக்கு இப்படி சிக்கன் வறுக்கிறது பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சூர்யா தங்கம், நான் சாரி உங்களை கூப்பிடணுன்னு நினச்சேன், பட் நீங்கள் ஷோரூமில் வந்து ஒர்க்காக இருப்பீங்கன்னு தான் நான் கூப்பிடல. நெக்ஸ்ட் டைம் பிரியாணி போடும்போது முன்னாடியே சொல்லிடுறேன். நான் அது வந்து சண்டே டைமில் போடலாம் இந்த மாதிரி விறகடுப்பில், அப்போ வந்து நல்லா எல்லாருமே வந்து ஜமாயாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தம் உடச்சிட்டேன். ஆமாடி, இப்படி இங்கே எந்திரிச்சு வாங்க. என்ன அங்கேயே நடக்க வச்சுட்டே இரு. காட்டு. சிக்கன் கிரேவி தம் உடச்சிட்டேன் பிரியாணி. பார்த்துட்டு